ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். நள்ளிரவில் நிறைவேறிய மசோதா அரசியல் சாசனம் மீதான தாக்குதல். 232 ஓட்டு சாதாரணமா? வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா லோக்சபாவில் நேற்று நள்ளிரவு நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பங்கேற்றனர். அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி மசோதா நிறைவேற்றியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து பேசினார். பேரவை தலைவர் அவர்களே, கடந்த 27/3/2025 அன்று இந்த மாமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம். இந்திய திருநாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் சட்ட திருத்த முன்வரவினை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானம் பாஜக நீங்களாக அனைத்து கட்சிகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட்டது. இவை அனைத்தையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆதரவாக 288 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். இந்த சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் எதிர்த்து வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 232 என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. எண்ணிக்கை கூடுதலாக கிடைத்திருக்கலாம். ஆனால் இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, முழுமையாக திரும்பப் பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து. அதைத்தான் நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டசபையில் ஸ்டாலின் அரங்கேற்றிய நாடகம் எல்லாம் ஒன்றுக்காகத்தான். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பங்கேற்றனர். பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார். 232 உறுப்பினர்கள் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்திருப்பது சாதாரணமல்ல. அப்படியிருந்தும் நள்ளிரவில் மசோதாவை நிறைவேற்றியிருப்பது அரசியல் சாசனம் மீதான தாக்குதல் என பேசினார். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடருவோம், தொடர்ந்து போராடுவோம், அதில் வெற்றியும் பெறுவோம் என்றும் ஸ்டாலின் கூறினார். வக்பு சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கோஷமிட அனைத்து உறுப்பினர்களும் அதை திரும்ப கூறினர். இப்படி தமிழக சட்டசபையில் இன்று நடந்த தவறான சாகசங்கள் அனைத்தும் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த நாடகம் எல்லாம் சிறுபான்மை வாக்கு வங்கியை காப்பாற்றும் ஒரு பகுதிதான். முந்தைய வக்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்டது இந்துக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களும் தான் என்பதை முதல்வர் உணரவில்லையா? உங்கள் நாடகத்திற்காக தயவு செய்து சட்டசபையை பயன்படுத்த வேண்டாம். அவர்களின் தொடர்ச்சியான நாடகம் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு முன்பு 2025 வக்பு மசோதாவை எதிர்க்க அப்பாவின் முயற்சிகள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுத திமுக ஒருவரை நியமிக்க உதவும். திமுக அதை ஒரு தேர்தல் தளமாக்கி 2026 சட்டசபை தேர்தல், 2029 பார்லிமெண்ட் தேர்தல்களில் அப்பாவி முஸ்லிம்களை தவறாக வழிநடத்தும்.
திமுகவுக்கு ஏமாற்றவும் பிரிக்கவும் மட்டுமே தெரியும் என்றும் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். நாளை கும்பாபிஷேகம், இன்று வேல் மாயம், மருதமலையில் பரபரப்பு. முருகப்பெருமானின் 7வது படைவீடு என பக்தர்களால் போற்றப்படும் மருதமலை முருகன் கோயிலில் 12 ஆண்டுகள் கழித்து நாளை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கோயிலில் பிரம்மாண்ட யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகளும் நடந்து வருகின்றன. நேற்று மாலை 3ஆம் கால வேள்வி பூஜை நடந்தது. இன்று காலை 9 மணிக்கு 4ஆம் கால வேள்வி பூஜை நடத்தப்பட்டது. மாலை 4:30 மணிக்கு 5ஆம் கால வேள்வி பூஜை நடக்கிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகம் நாளை காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் நடக்கிறது. கோயில் முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மருதமலை அடிவாரத்தில் வேல் கோட்டம் தியான மண்டபம் உள்ளது. இதில் முருகனை வேல் ரூபத்தில் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இதில் மூலவருக்கு முன்பாக சுமார் 2.5 அடி வெள்ளியால் செய்யப்பட்ட சுமார் 4 லட்சம் மதிப்பிலான வேல் உள்ளது. இதனை நேற்று பிற்பகல் சுமார் 12 மணி அளவில் சாமியார் வேடத்தில் வந்த திருடன் எடுத்துச் செல்லும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி வேல் கொள்ளை போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய வடவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். தாய்லாந்தில் விண் அதிர்ந்த பாரத் மாதா கி ஜெய் கோஷம். தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள இந்தியா, இலங்கை, வங்கதேசம், நேபாளம், தாய்லாந்து, மியான்மர் மற்றும் பூட்டான் ஆகிய 7 நாடுகள் சேர்ந்து பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. ஆண்டுதோறும் இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் இணைந்து செயல்படுவது குறித்து மாநாடு நடத்தி ஆலோசனை நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாநாடு தாய்லாந்தின் பாங்காக்கில் இன்றும் நாளையும் நடக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தாய்லாந்து சென்றார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு முறைப்படி சந்தனம், முத்து, செந்தாமரை சேர்த்த மாலை கொடுத்து வரவேற்றனர். ஏர்போர்ட்டில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் கைகளில் தேசிய கொடிகளை ஏந்தி பாரத் மாதா கி ஜெய் என விண்ணதிர கோஷம் எழுப்பினர். மக்கள் வரவேற்பால் உற்சாகமடைந்த மோடி அவர்களிடம் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து ராமாயணத்தின் தாய்லாந்து பதிப்பான ராமகியன் பிரதமர் நரேந்திர மோடி முன்பு கலைஞர்கள் நடித்து அசத்தினர். தாய்லாந்து நாட்டுடன் மட்டுமல்லாது வங்கதேசம், இலங்கை நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் மோடி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பிரதமர் மோடி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனிசாமியை நம்பி அண்ணாமலையை மாத்தாதீங்க. அமித்ஷாவுக்கு பறக்கும் இமெயில்கள். வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். அவர் வந்து சென்றதும் பாரதிய ஜனதாவில் 14 மாநில தலைவர்கள் மாற்றப்பட உள்ளனர். அதில் அண்ணாமலை இடம்பெறுவாரா என்ற கேள்விதான் இன்று தமிழகத்தில் ஹாட் டாபிக். அண்ணாமலையை மாற்றக்கூடாது என தமிழகம் முழுதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் இமெயில் வாயிலாக அமித்ஷாவை வலியுறுத்தி வருகின்றனர். சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலை ஆர்மி என்ற பெயரிலும் அமித்ஷாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இமெயில் கடிதங்களில் அவர்கள் கூறியுள்ளதாவது:
2024 லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டுகள் கிடைத்தன. வரும் சட்டசபை தேர்தலில் இந்த ஓட்டு சதவீதம் அதிகரிக்க மாநில தலைவர் பதவியில் அண்ணாமலை நீடிக்க வேண்டும். புதிய தலைவரை நியமித்தால் லோக்சபா தேர்தலில் வாங்கிய 18% ஓட்டுகள் குறைந்து வேறு கட்சிக்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது. திமுக அரசின் மக்கள் விரோத கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலை முன்னெடுக்கும் அரசியலுக்கு வரவேற்பு கிடைத்து வருவதால் பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கியும் அதிகரித்து வருகிறது. 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன் டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அருகில் பழனிசாமி அமர்ந்தார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மீண்டும் அமையும், தேசிய ஜனநாயக கூட்டணி 330 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அப்போது பழனிசாமி சொன்னார். தமிழகம் திரும்பியதும் பாரதிய ஜனதாவுக்கு 6 தொகுதிகள் தான் ஒதுக்கீடு செய்ய முடியும் என அவமதித்தார். பாரதிய ஜனதாவை அழைக்காமல் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்தார். பழனிசாமியை நம்பி அண்ணாமலையை மாற்ற வேண்டாம். சட்டசபை தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியை கழற்றிவிட்டு தாவேக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கவும் வாய்ப்புள்ளது. அண்ணாமலையை மாற்றும் முடிவை கைவிட வேண்டும் என கடிதங்களில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் காரல் மார்க்ஸ் சிலை ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் காரல் மார்க்ஸ் சிலையும் உசிலம்பட்டியில் PK மூக்கையா தேவருக்கு மணிமண்டபமும் அமைக்கப்படும் என சட்டசபையில் 110வது விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட, போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக வடித்து தந்த புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அவர்கள். இழப்பதற்கென்று எதுவும் இல்லை, பெறுவதற்கோ பொன்னுலகு இருக்கிறது என நம்பிக்கை விதைகளை விதைத்தவர். அறிவுலக தொலைநோக்கு சிந்தனையாளர். வரலாற்றில் பலரும் பிறக்கிறார்கள், பலர் வரலாற்றுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் சிலர்தான். அந்த சிலரில் தலைமகனாக போற்றப்படுபவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். உலக புரட்சிகளுக்கும் இந்த உலகம் இதுவரை அடைந்துள்ள பல்வேறு மாற்றங்களுக்கும் அடித்தளம் அமைத்தது அவரது சிந்தனைகள்தான். அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவரது உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டலத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சிய இந்த சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து 2வது அறிவிப்பு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உறங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான PK மூக்கையா தேவர் அவர்களுக்கு நாளை 103வது பிறந்த நாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இளம் வயதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார். சுதந்திர இந்தியாவின் முதலில் 1952ஆம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அதன் பிறகு 1957, 1962, 1967, 1971, 1977 ஆகிய தேர்தலில் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாகை சூடியவர் மூக்கையா தேவர் அவர்கள். நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட PK மூக்கையா தேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. திமுகவினர் பொட்டு வைக்கக்கூடாதா? ராசாவை கிழித்த உடன்பிறப்புகள். இந்து மத நம்பிக்கையில் தலையிட்டதால் இடி. நீலகிரியில் நடந்த திமுக மாணவரணி கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. திமுக வேட்டி கட்டும் போது பொட்டு வைப்பது, கையில் கயிறு கட்டுவது போன்ற ஆன்மீக அடையாளங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செய்தால் திமுகவினர் யார், சங்கிகள் யார் என்றே தெரியாமல் போய்விடும் என்று நக்கலாக பேசினார். கடவுள் தேவைப்படணும் வச்சுக்கலாம். அதனால சொல்றேன், தயவுப்படி மாணவனையாச்சும் பொட்டை எடுங்க. அதுக்காக சாமி கும்பிடலாம் சொல்ல. அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் கோவம் இல்லை. வச்சுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டி சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆணுக்கிட்ட. ராசாவின் பேச்சுக்கு திமுகவிலிருந்தே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அவரது வீடியோவை பகிர்ந்து திமுகவினர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மூத்த பிரமுகர் ஜெயராமன் வெளியிட்ட அறிக்கை.
கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ராசா திமுகவில் இருக்கிறாரா இல்லை திகாவில் இருக்கிறாரா என்றே தெரியவில்லை. பெரும்பான்மையினத்தவரின் மத வழிபாடு உரிமைகளிலும் அவர்கள் வழியில் செயல்படும் திமுகவினரின் ஆன்மீக உணர்வுகளையும் புண்படுத்துவது போல செயல்படுகிறார். யாருடைய மத வழிபாட்டு உரிமையிலும் திமுக குறுக்கிடாது என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார். அவருடைய வீட்டிலும் வெளிப்படையாகவே கடவுளை வழிபடுகின்றனர். அமைச்சர்கள் சேகர் பாபு, நேரு ஆகியோரும் கோயில்களுக்கு செல்வதோடு ராஜா விருப்பத்துக்கு எதிராக கையில் கயிறு கட்டுகின்றனர். கட்சியில் யார் திமுக வேட்டி கட்ட வேண்டும் என்பதை ராஜா முடிவு செய்யக்கூடாது. திமுகவினர் குறித்து கருத்து சொல்வதற்கு முன் தலைவர் ஸ்டாலின் அனுமதி பெற வேண்டும் என்று ராசாவை வெளுத்து வாங்கி இருக்கிறார்.